வாழ்க வளமுடன். இன்னைக்கு திங்கக்கிழமை. என்ன ஸ்பெஷலுமா? வாழ்க வளமுடன். சாதம். திங்கக்கிழமை எப்பவுமே எங்கள் வீட்டில் சாம்பார் தான். மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார். ரெண்டாவது இந்த பொரியல் பார்ப்பா, செம்ம டேஸ்ட்டுப்பா. இது நான் புதுசாக நானே செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. காலிஃப்ளவர் இருக்குல்லப்பா, அதை எடுத்து சின்ன சின்னதாக வெட்டிக்கிங்க. வெட்டி கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு மஞ்சள் தூள் போட்டு ஒரு கொதிச்சு வடிகட்டி அது நல்லா அரிச்சு மேலால் ஒரு பூச்சி இருக்காது பாருங்களேன், அரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 2 வெங்காயம், பச்சை மிளகா, கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிட்டு இதை போட்டு நல்லா எண்ணெயை நல்லா வதக்கிடுங்க. அது கூட வதக்கும் போது 2 வெங்காயம், பச்சை மிளகா காரத்துக்கு போட்டு நல்லா வதக்கி நல்லா சுண்டி நல்லா அப்படியே பொரியலாட்டம் வரும்போது தேங்காய் பூ கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கணும். வதக்கிறதுல தான் இருக்குது. வதக்கி இறக்கி வச்சு தின்னு பாருங்கள். இந்த ஒரு கிண்ணத்தையும் நம்மளே சாப்பிட்ருவோம், அவ்வளோ டேஸ்ட்டு. சாம்பார் வச்சா கண்டிப்பாக உருளைக்கிழங்கு மசாலா தேவைப்படுது. உருளைக்கிழங்கு மசாலா, அதுக்கப்புறம் பருப்புப்பா. சரியா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்ப்பா. ரெண்டாவது உங்களுக்கு ஒரு தகவல் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்மளுக்கு உடம்பு அடிக்கடி உடம்பு முடியாமல் ஆகிட்டுருக்கு. நிறைய பேர்த்துக்கு சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் உடம்பு முடியாமல் ஆகிட்டுருக்குல்ல. அவங்களாம் என்ன பண்ணுங்கன்னா, சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க. அங்கே சக்கரத்தாழ்வார் இருப்பார் சைடில். அங்கே போயிட்டு தீபம் போட்டுட்டு வாங்க. நெய் தீபம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நோய் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வரும். அங்கே போய் வாரம் சனிக்கிழமை கண்டிப்பாக போய் வாங்க, தீபம் போட்டுவாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும், நோயும் குறைஞ்சிக்கிட்டே வரும். பிடிச்சிட்டப்பா? பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய ஆதரவு கொடுங்க. வாழ்க வளமுடன்.